ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியின் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவருடைய 57வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்குட்பட்ட வடக்கு மாவட்ட கழக இளைஞரணியின் சார்பில் இன்றைக்கு விளையாட்டு போட்டி, குறிப்பாக கபடி போட்டி இங்கே நடத்தப்படுகின்றது. இந்த போட்டி மட்டுமல்ல, இதற்கு முன்பால் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி ஏழை எளிய மக்களுக்கு அங்கு நடைபெற்றது. அதே போல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான நம்முடைய பிஎல்சி என்கிற வகையில் இருக்கக்கூடிய கழக தோழர்களுக்கு வேட்டி சேலை, இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவரோடு இணைந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பான ஒரு நிர்வாகத்தை வழங்கி வருகின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய மக்களுக்காக. அந்த வகையில இன்றைக்கு சிறப்பான ஒரு நிர்வாகியாக செயல்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஆங்காங்கு கழக இளைஞரின் சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் துணை அமைப்புகளின் சார்பிலும் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பயனுள்ள வகையில் ஏழை எளிய மக்களுக்கு, அதே போல விளையாட்டு போட்டி நடத்தி நம்முடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது, கலை நிகழ்ச்சியை நிறுத்தி கலை ஆர்வம் உள்ளவர்களை ஊக்கப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கபடி போட்டி நடப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்தை முத்தமிழ் கலைஞர் அவர் விட்டு சென்ற பணி, நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய விட்டு சென்ற பணி, அதே போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியோடு இணைந்து இன்றைக்கு அந்த சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி வருகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் சகோதரர் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தமிழக மக்களுடைய வாழ்த்துக்களோடு இணைத்து தெரிவித்துக் கொள்கிறார்கள். கருத்தை கூறி வருகின்றார்கள். அதற்கு நம்முடைய தலைவர்களும் இங்கே பதில் சொல்லியிருக்கிறார்கள். கழகத்தின் சார்பிலும் பதில் சொல்லப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் கூட தேவையற்றவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் புறக்கணித்தது. நம்முடைய பணி மக்களுடைய பணி. அந்த நோக்கத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டதே பேரறிஞர் அண்ணா அவர்களால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக துவங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தின் மூலம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பல்வேறு பணிகளை நாம் செய்வோம். எனவே எந்த விதத்திலும் எந்த ஒரு கருத்துக்கும் அங்கே காது செவி சாய்க்காமல் நம்முடைய பணியை தொடர்வோம் என்கிற அடிப்படையில் இருக்கிறார். அவருடைய வழியில தொடர்ந்து செய்வோம். தேவையற்ற கருத்துக்கள் நாம் ஒதுக்குவோம். அதை மக்கள் பார்த்துக் கொள்வார். தமிழகமா ஆர்வத்தோட எதிர்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 21ஆம் ஆண்டும் அந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார். குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர். அதுக்கு பிறகு அவருடைய சகோதரர் ஈவர் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய நினைவாளர் EVKS அவர்கள் போட்டியிட்டார். அதுலேயும் மகத்தான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு சகோதரர் பிரகாஷ் அவர்கள் ஈரோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். கழகத்தை வேட்பாளர். அதிலையும் மகத்தான வாக்குகள், ஏறத்தால் 50,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வாக்குகளை அங்கே பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி உறுதி என்பதை கண்டுதான் அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். மக்கள் அவர்களை புறக்கணித்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இது வாடிக்கையான ஒன்று. அதற்கான பல்வேறு காரணங்களை சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் அந்த காரணங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஜனநாயக ரீதியாக நேர் வழியில இன்றைக்கு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். மகத்தான வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறும். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் நடிகர் விஜய் கையில் எடுக்க போறது தகவல். அதாவது திட்டங்களை செய்யவில்லை என்றாலும் போராடுகிறார்கள், திட்டங்களை செய்கிற பொழுதும் போராடுகிறார்கள். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்.